Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi wahda wassalatu wassalamu ala rasulillah Muhammad ibn Abdullah wa ala alihi wa ashabihi wa atba'ihi wa ahli baitihi ajma'in. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fi mahkamit tanzil. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. ضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون إذ قالت رب ابن لي بيتا عندك في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. وقال نبينا صلى الله عليه وسلم الدنيا كلها متاع وخير متاعها المرأة الصالحة. சதக் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான என் அன்பின் இஸ்லாமியர்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை படைத்திருக்கின்றான். அந்த மனித சமுதாயத்தை ஆண்கள் என்றும் பெண்கள் என்றும் இரு சாராராக அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்திருக்கின்றான். ஆண்களை மட்டும் அல்லாஹ் இந்த உலகத்தில் பிறக்க வைத்திருந்தால் சமூகம் உருவாகாது, பெருகாது. பெண்களை மட்டும் அல்லாஹ் உருவாக்கி இருந்தால் ஆண்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் சமூக மனித கோடிகள் உருவாகுவதற்கு காரணமாக அமையாது. அதனால் அல்லாஹ் ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் இந்த பூமிக்கு மேலால் படைத்திருக்கின்றான். இந்த ஆண்களும் இந்த பெண்களும் இந்த பூமிக்கு மேலால் எவ்வாறு வாழ வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹு தாலா எங்களுக்கு அழகான முறையில் அல் குர்ஆனில் சொல்லி தந்திருக்கின்றான். அதாவது யார் இறைவனிடத்தில் சிறந்தவர்கள் என்றால் இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்துக்காக்கும், யார் உங்களில் தக்வா உடையவர்களாக இருக்கின்றார்களோ, பயபக்தி உடையவர்களாக இருக்கின்றார்களோ, அவர்கள்தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள், அவர்கள்தான் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர்கள், மேன்மையானவர்கள் என்று குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. குர்ஆன் எங்களை பார்த்து போதிக்கின்றது. அன்புக்குரியவர்களே, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, யாரிடத்தில் தக்வா இறையச்சம் பயபக்தி இருக்கின்றதோ அவர்கள்தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தரக்துக்கும் அலா மஹஜ்ஜத்தில் பைதா, அதாவது நான் உங்களை ஒரு தெளிவான ஒரு வெண்மையின் மீது உங்களை நான் விட்டு செல்லுகின்றேன் என்ற விடயத்தை ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். லைலுஹா கனஹாரிகா, அதனுடைய பகல் அதனுடைய இரவு எப்படி பிரகாசமானதோ, எப்படி வெளிச்சமானதோ, அதே போன்று உங்களுக்கு நான் அழகான ஒரு மார்க்கத்தை விட்டு செல்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அந்த மார்க்கத்தில், அந்த இஸ்லாமிய மார்க்கத்தில், தீனுல் இஸ்லாத்தில் எல்லாமே எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது. ஒரு பெண் எவ்வாறு வாழ வேண்டும், அவளுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும், ஆண்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் அழகான முறையில் சொல்லி தந்திருக்கின்றது. இஸ்லாத்துக்கு முன்னர் உள்ள காலத்தை நாங்கள் ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லுவோம். அன்புக்குரியவர்களே, மடமையின் காலம் என்று சொல்லுவோம். அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று அவர்களுக்கு நன்வயதா புஷ்ஷிர் அஹதுஹும் பில் உன்சா லல்ல வஜூஹு முஸ்வத்தம் வஹுவ கலீம், அவர்களுக்கு பெண் குழந்தை ஒன்று பிறந்து விட்டது என்று கூறப்பட்டால் அவர்களுடைய முகங்கள் கோபத்தின் காரணமாக அப்படியே ஒரு வித்தியாசமான ஒரு நிறத்துக்கு வந்துவிடும் என்ற விடயத்தை அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அது மட்டுமல்ல, பெண் குழந்தைகள் பிறந்து விட்டால் அவர்கள் உயிரோடு புதைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனுடைய சுடரை ஏந்தி கொண்டு வருகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்களுக்கு இஸ்லாத்தில் என்ன சம உரிமைகள் இருக்கின்றதோ அந்த உரிமைகள் அனைத்தும் பெண்களுக்கு இருக்கின்றது என்ற விடயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தூதுத்துவத்தை கொண்டு வருகின்றார்கள். இந்த உலகத்தில்
பெண்களில் முதலாவது அதாவது தீனுடைய சுடரை நுபுவத்தை விளங்க வைத்தது ஒரு பெண் தான். அன்புக்குரியவர்களே, ஒரு பெண்ணுக்கு தான் நுபுவத்தை அல்லாஹ் விளங்க வைத்தான் முதலாவதாக கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களுக்கு. அன்புக்குரியவர்களே, அதற்கு அடுத்ததாக ஒரு பெண்தான் இஸ்லாத்தில் முதலாவதாக உயிர் தியாகம் செய்யப்பட்டதும் ஒரு பெண், சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள். ஷுஹதாக்களுடைய அந்தஸ்தை உடைய ஒரு முதலாவது உயிர் தியாகம் செய்த பெண்மணி இந்த சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அது மாத்திரமல்ல, 4 ஹலீஃபாக்களில் 2 ஹலீஃபாக்களின் ஹிதாயத்துக்கு காரணமாக அமைந்ததும் 2 பெண்கள் தான். அபூபக்கர் எங்களுக்கு தெரியும், 4 ஹலீஃபாக்கள் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹும், அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 4 ஹலீஃபாக்களிலும் 2 ஹலீஃபாக்களுடைய ஹிதாயத்துக்கு காரணமாக இருந்தவர்கள் 2 பெண்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஹிதாயத்துக்கு காரணமாக இருந்தது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய சகோதரி ஃபாத்திமா. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஹிதாயத்துக்கு காரணமாக இருந்தது அவருடைய தாயின் சகோதரி சாட்சி. அன்புக்குரியவர்களே, இப்படியாக எடுத்துக்கொண்டால் பெண்கள் தீனுடைய சுடரை ஏந்தி கொண்டு வந்திருக்கின்றார்கள். தீனை உயிர்ப்பிப்பதற்காக வேண்டி, தீனை ஹயாத்தாக்குவதற்காக வேண்டி பல தியாகங்களை செய்திருக்கின்றார்கள். பெண்கள் என்பவர்கள் உடுப்பு கழுவுவதற்கும் சாப்பாடுகள் சமைப்பதற்கும் இன்னும் தன்னுடைய கணவனுடைய ஆசைகளை தீர்ப்பதற்குமான ஒரு பொருள் அல்ல. அன்புக்குரியவர்களே, வீடுகளை கழுவுவதற்கும் உரிய ஒரு பொருள் அல்ல எங்களுடைய பெண்கள். ஆனால் அந்த பெண்களை இன்று நாங்கள் அவ்வாறாக அமைத்து விட்டோம். வீடுகள் துப்புரவு செய்வதற்கும் உடுப்பு கழுவுவதற்கும் சமைப்பதற்கும் அதே போன்று கணவனுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியதுதான் பெண் என்பதாக நினைத்து விட்டோம். இல்லை சகோதரிகளே, தீனுடைய சுடரை ஏந்தி கொண்டு செல்ல வேண்டும். தீனை ஹயாத்தாக்கக்கூடிய பெண்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். எங்களுடைய மகள், எங்களுடைய மனைவி, எங்களுடைய சகோதரி, அதே போன்று எங்களுடைய தாய், இவர்களை நாங்கள் தீனை ஹயாத்தாக்கக்கூடியவர்களாக நாங்கள் உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு ஆணையும் பெண்ணையும் எக்ஸம்ப்ளரி அதாவது ஐடியல் முஸ்லீமாக வாழ வைக்க வேண்டும். அதாவது எங்களுடைய ஆண்களும் எங்களுடைய பெண்களும் ஐடியல் முஸ்லீமாக எக்ஸம்ப்ளரி முஸ்லீமாக வாழ்வதற்கு நாங்கள் அடித்தளங்களை இட வேண்டும். குர்ஆனில் அல்லாஹு தஆலா நபிமார்களை மட்டும் புகழ்ந்து பேசவில்லை, பெண்களையும் அல்லாஹ் புகழ்ந்து பேசுகின்றான். உதாரணமாக சூரத்துல் மரியம் என்று சொல்லி ஒரு சூறாவையே இறக்கியிருக்கின்றான் பெண்களை கண்ணியப்படுத்தி. அதே போன்று சூரத்துல் நிசா என்று சொல்லி ஒரு சூறாவையே அல்லாஹ் குர்ஆனில் இறக்கியிருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி செல்லும் பொழுது அதற்கு அடுத்ததாக இம்ரானுடைய நேர்ச்சியை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். எல்லோருக்கும் தெரியும், இது காலத்து இம்ரான் ரப்பி இன்னி நதர்துலக் மா ஃபி பத்னி முஹர்ரரா. அதாவது, யா அல்லாஹ், எனக்கு ஒரு ஆண் குழந்தை ஒன்று கிடைத்தால் இந்த ஆண் குழந்தையை நான் நேர்ச்சை செய்து விடுவேன். எதற்காக வேண்டி? உன்னுடைய தீனுடைய பணிக்காக வேண்டி என்ற விடயத்தை இம்ரானுடைய மனைவி அல்லாஹு தஆலாவிடத்தில் முறையிட அதற்கு பின்னால் கிடைத்தது பெண் குழந்தை. அன்புக்குரியவர்களே, அதே போன்று பார்க்கின்றோம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தாய் உம்மு மூசா. இந்த உம்மு மூசா எந்த அளவுக்கு என்றால் ஒரு சிறந்த ஒரு பெண்மணி. இல்ஹாமியத்தான ஒரு அறிவு பெண்களுக்கு வரும் என்றிருந்தால் அவர்கள் எவ்வளவு தீனில் உற்சாகமுடையவர்களாக, தீனில் ஆழமான மார்க்க அறிவுடையவர்களாக இருந்திருப்பார்கள் என்று நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய தாய்மார்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிர்அவுனுடைய காலத்தில் என்ன செய்கின்றார்கள்? அவரை கொலை செய்வதற்காக வேண்டி முயற்சி செய்கின்றார்கள். ஃபிர்அவுன் முயற்சி செய்கின்றான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் இல்ஹாமியத்தின் மூலம், அல்லாஹ் வஹியின் மூலம் அறிவிக்கின்றான், நீங்கள் நைல் நதியில் உங்களுடைய அந்த மகனை, அந்த மூசாவை போடுங்கள் என்பதாக. ஒரு பெட்டி ஒன்று, ஒரு பாக்ஸ் ஒன்று செஞ்சு அந்த பாக்ஸுக்குள்ளால் போடுங்க என்பதாக அன்புக்குரியவர்களே இல்ஹாமியத்தின் மூலம் அறிவிக்கின்றான். அதற்கு பின்னால் என்ன செய்கின்றார்கள்? அன்புக்குரியவர்களே, அப்படியே போடுகின்றார்கள். போட்டு அந்த பெட்டியை அப்படியே தொடர்கின்றார்கள்.
ஃபிரௌனுடைய வீட்டை அந்த பெட்டி சென்றடைகின்றது. அதற்கு பின்னால் என்ன செய்கின்றால், இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தாயார் என்ன செய்கின்றார்கள், எப்படியோ பால் கொடுக்கக்கூடிய ஒரு அதாவது ஏற்பாட்டுக்கு அங்கே ஃபிரௌனுடைய வீட்டுக்கு சென்று மூசாவுக்கு பால் கொடுக்கக்கூடிய ஒரு தாயாக மாறிவிடுகின்றாள். அன்புக்குரியவர்களே, எந்த அளவுக்கு என்றால் ஃபிரௌனுடைய வீட்டிலேயே அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வளர்க்கின்றான். அதே போன்று பார்க்கின்றோம், மதியன் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய 2 மகள்மாரை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான். அன்புக்குரியவர்களே, இப்படியாக எடுத்துக்கொண்டால் ஃபிரௌனின் மனைவி ஆஷியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான். சூரத்து தஹ்ரீமில் லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிர்அவுன் இது காலத் ரப்பி இப்னி லீ பைத்தன் இந்தக ஃபில் ஜன்னா. என்ன சொன்னாங்க, யா அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டித்தா என்பதாக அல்லாஹ்விடத்தில் ஃபிரௌனுடைய மனைவி ஆஷியா அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றார்கள். இந்த ஆஷியாவை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான். அன்புக்குரியவர்களே, உலகில் தோன்றிய எந்த பெண்ணும் நபியாக வரவில்லை, அது உண்மை, 100க்கு 100 விதமான உண்மை. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தவிர எல்லா நபிமார்களும் பெண்களின் மூலமாகத்தான் இந்த உலகத்துக்கு அறிமுகமாகினார்கள். நபிமார்களாக இருந்தாலும் சரி, அதே போன்று சஹாபாக்களாக இருந்தாலும் சரி, யாராக இமாம்களாக இருந்தாலும் சரி, சுஹதாக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த உலகத்துக்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் பெண்கள். அந்த பெண்களின் மூலமாகத்தான் நபிமார்களும் உருவாகி இருக்கின்றார்கள், சஹாபாக்களும் உருவாகி இருக்கின்றார்கள், சுஹதாக்களும் உருவாகி இருக்கின்றார்கள், அன்பியாக்களும் உருவாகி இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, எங்களுடைய கவலை, எங்களுடைய நோக்கம் எப்படி இருக்க வேண்டும்? என்னுடைய மனைவி ஒரு தீன்தாரியாக உருவாக வேண்டும், என்னுடைய தாய் ஒரு தீன்தாரியாக உருவாக வேண்டும், என்னுடைய மகள் ஒரு தீன்தாரியாக உருவாக வேண்டும், என்னுடைய சகோதரி ஒரு தீன்தாரியாக உருவாக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துன்யா குல்லுஹா மதா. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா பொருட்களும் ஒரு சுகபோகமானதாக இருக்கின்றது என்ற விடயத்தை ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். வகைரு மதாஇஹா, அந்த பொருட்களில் சிறந்தது அல் மர்அத்து சாலிஹா, சாலிஹான ஒரு பெண் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நாங்கள் இந்த உலகத்தில் எங்களுடைய பெண்களை சாலிஹான பெண்களாக, இபாதத்துள்ள பெண்களாக, அல்லாஹ் ரசூலை வணங்கக்கூடிய பெண்களாக, அந்த ஹதீஜாக்களை போன்றோ, அந்த சுமையாக்களை போன்றோ, அந்த கலீஃபாக்கள் ஹிதாயத் கிடைப்பதற்கு காரணமாக இருந்த பெண்கள் போன்றோ, அந்த ஆசியாவை போன்ற உத்தமிகளாக நாங்கள் எங்களுடைய பெண்களை உருவாக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மா தரக்து பஅதி ஃபித்னத்தன் அலர், அதாவது இந்த உலகத்தில் நான் ஒரு ஃபித்னாவை விட்டு செல்வதென்றால் அது பெண்களுடைய ஃபித்னா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, அந்த அளவுக்கு பெண்களின் மூலமாக ஃபித்னாக்கள் நிறைந்து வலிந்து இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்கள் எந்த அளவுக்கு என்றால் ஃபித்னா குறைந்தவர்கள், பெண்களின் மூலமாகத்தான் அதிகமான ஃபித்னாக்கள், அதிகமான பிரச்சினைகள், அதிகமான குழப்பங்கள் இந்த உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் விட்டு செல்லக்கூடிய பிரச்சனைகளில் பெண்களுடைய பிரச்சினை தான் மிகவும் பெரிய பிரச்சனையாக இருக்கும் என்ற விடயத்தை ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். குர்ஆனுடைய ஹிதுமத்துக்காக வேண்டி அதிகம் பெண்கள் தியாகம் செய்திருக்கின்றார்கள். 150க்கும் அதிகமான பெண்கள் குர்ஆன் எழுத குர்துபாவில் நியமிக்கப்பட்டார்கள். அன்புக்குரியவர்களே, அன்றைய காலத்தில் அச்சிடக்கூடிய பழக்கம் இல்லை. அதனால் பெண்களை பழக்கினார்கள், பெண்களுக்கு பயிற்சி கொடுத்தார்கள், எழுத்துக்கலையிலே பயிற்சியை கொடுத்தார்கள், எழுதக்கூடிய பயிற்சிகளை கொடுத்தார்கள். 150க்கும் அதிகமான பெண்களுக்கு குர்ஆனை எழுதக்கூடிய பயிற்சியை அந்த குர்துபாவில் கொடுத்தார்கள். அன்புக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, அதிகமான விடயங்கள் பேசுவதற்கு இருக்கின்றது. இன்னும் ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன். உங்களுக்கு தெரியும், அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த பெண்களில்
பெண்களில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹவர்கள் அதிகமான ஹதீஸ்களை அறிவித்திருக்கின்றார்கள், அதிகமான ஹதீஸ்களை ரிவாயத் செய்திருக்கின்றார்கள். எந்த ஹதீஸை எடுத்து பார்த்தாலும் அன்னாயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத், அன்னாயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத், அப்படித்தான் அதிகமான ஹதீஸ்கள் இருக்கும். பெண்களில் அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தவர் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹவர்கள். அன்புக்குரியவர்களே, இப்படியாக ஹதீஸ் துறை எடுத்துக்கொண்டாலும், அதே போன்று குர்ஆனுடைய துறைகளாக எடுத்துக்கொண்டாலும், அதே போன்று ஃபிக்ஹுடைய துறைகளாக எடுத்துக்கொண்டாலும், எந்த துறைகளை எடுத்து பார்த்தாலும் பெண்களுடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஹஃப்ஸா பின்து சீரீன் என்று சொல்லக்கூடிய பெண்ணை எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மிகப்பெரிய அறிவாளி. ஹஃப்ஸா பின்து சீரீன் என்பவர் மிகப்பெரிய அறிவாளி. இல்மு மட்டுமல்ல, எந்த அளவுக்கு என்றால் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு இரவும் பாதை குர்ஆனை ஓதி தொழுகை நடாத்தக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தார்கள். அந்த பெண்ணை பற்றி அந்த ஹஃப்ஸா பின்து சீரினுடைய அடிமை இடத்துல கேட்கும் பொழுது, உங்களுடைய எஜமான் எப்படிப்பட்டவங்க என்று கேட்கும் பொழுது, அன்புக்குரியவர்களே, இந்த ஹஃப்ஸா பின்து சீரின் எங்களுடைய எஜமானை போன்று எந்த சிறந்த பெண்களையும் நான் காணவில்லை. நான் நினைக்கின்றேன் ஒரு பெரிய பாவம் செய்திருப்பார், அதனால தான் என்ன செய்வார், அதிகமான நேரங்களில் அழுகையிலே அழுகையிலே கழிப்பார்கள் என்ற விடயத்தை அந்த அடிமை பெண் சொல்லியிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த அளவுக்கு அந்த ஹஃப்ஸா பின்து சீரீன் இறைவனுடைய தொடர்போடு, அல்லாஹுடைய தொடர்போடு, இஸ்லாத்துடைய தொடர்போடு இருந்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால் 33 வருடங்கள் தன்னுடைய வீட்டை மஸ்ஜிதாக ஆக்கியிருந்தார்கள் அந்த ஹஃப்ஸா பின்து சீரீன் என்று சொல்லக்கூடிய பெண்மணி. இந்த ஹஃப்ஸா பின்து சீரீனை போன்று எங்களுடைய பெண்களையும் நாங்கள் உருவாக்க வேண்டும். அந்த ஆயிஷாவை போன்று எங்களுடைய பெண்களையும் உருவாக்க வேண்டும். அதே போன்று அந்த ஹலீஃபாக்கள் ஹிதாயத் கிடைப்பதற்கு காரணமாக இருந்த பெண்கள் போன்று எங்களுடைய பெண்களையும் நாங்கள் உருவாக்க வேண்டும். அந்த சுமையாவை போன்ற பெண்களை நாங்கள் எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய கிராமத்தில் உருவாக்க வேண்டும். அந்த ஹதீஜாவை போன்ற பெண்களை நாங்கள் எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய கிராமங்களில் உருவாக்க வேண்டும். எனவே இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் பேசலாம் என்று கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.